நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவின் நடிப்புச் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் சிவாஜி கணேசன் அவர்களின் தாயார் ராசம்மாள் மீது உயிரையே வைத்திருந்தார். அவரோட தாயார் திடீர்னு காலமானப்போ சிவாஜி சார் உலகமே இருண்டு போன மாதிரி நில குலைஞ்சு போயிட்டாரு. ஆமாம், அவருக்கு அவரோட தாயினா அவரோட உயிரை போல. தாயாரை அவமதித்து ஒரு நாள் கூட அவர் பேசினதே இல்லை. அவர் இந்த நிலமையில நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னை பெத்த என்னோட தாய் தான் காரணம் அப்படின்னு அவரோட தாயாரை விட்டு கொடுக்காம நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. அதே மாதிரி அவரோட தாயாரை பற்றி நிறைய இடங்களில் பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்த தாயார் திடீர்னு காலமாயிட்டாங்க அப்படின்னு சிவாஜிக்கு தகவல் தெரிஞ்ச உடனே உலகமே இருண்டு ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிட்டாரு சிவாஜி கணேசன். சுடுகாட்டில் தாயோட உடல் எரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அங்கே ஓடி வந்த கவியரசு கண்ணதாசன் அந்த இடத்துல நின்றுக்கிட்டே ஒரு பாட்டு எழுதினாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம், அதுவும் உண்மைதான். கவியரசரோட திறமைக்கு அளவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா, இல்லை சிவாஜியோட தாயார் இறந்த அந்த நொடியிலேயே கவியரசு கண்ணதாசன் தன்னோட வேலையிலையும் கவனமாக இருக்காரே அப்படின்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு பாட்டு எழுதுகிறாரு. தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த நிஜமான சம்பவம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்னை ராசம்மா மறைஞ்ச செய்தி கேட்டு சிவாஜி கணேசன் இல்லத்தில் திரையுலகமே திரண்டிருந்துச்சு. சிவாஜி சார் தாயின் உடலை கட்டி கொண்டு ஒரு குழந்தைய போல் விம்மி விம்மி அழுதுகிட்டு இருக்காரு. இறுதி ஊர்வலம் முடிஞ்சிட்டு சுடுகாட்டில் தன்னோட தாயின் உடலுக்கு தீ மூட்டப்படுது. தன்னோட தாயை இனி பார்க்கவே முடியாது என்ற சோகத்தில் சுடுகாட்டு மண்ணில் விழுந்து கதறுகிறாரு சிவாஜி. அப்போது அங்கே வந்த கவியரசு கண்ணதாசன் எரியும் அந்த சிதையை அப்படியே பார்த்து கொண்டே நிற்கிறாரு. தாயை இழந்த மகனோட வலியும் வாழ்க்கையில் இறுதி உண்மையும் கவிஞரோட நெஞ்சை வந்து பிழிஞ்சிருச்சு. உடனே அங்கிருந்த ஒரு பேப்பரை எடுத்து சுடுகாட்டு புகைக்கு நடுவே ஒரு பாடலை எழுத தொடங்கிறார். அந்த பாடல்தான் 1000 உறவுகள் உலகிலே உண்டு, அன்னை போல் வருமா என்று கவிஞர் சுடுகாட்டில் எழுதிய அந்த வரிகள். அந்த பாடல் இடம்பெற்ற படம்தான் அன்னையின் ஆணை. நேர்களே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நாளைக்கு இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.